Hi friends, welcome to Chenna's Kitchen. இன்னைக்கு நம்ம Chenna's Kitchenல நண்டு பெப்பர் கிரேவி எப்படி நம்ம செய்ய போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Chenna's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடுல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சீக்கிரம் வதங்கிடும். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1/4 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நண்டு செய்யும் போது பட்டை கிராம்பு போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போதும். நண்டு பெப்பர் போட்டு செஞ்சிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் மட்டன் இந்த மாதிரி குழம்பு எதாவது செஞ்சு இது வந்து ஒரு கிரேவியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம், இதை நம்ம சேர்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி நீங்கள் வந்து தக்காளி வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதே மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நான் ஆட் பண்ணுறேன். பெப்பர் கிரேவின்றதுனால பெப்பர் அதிகமாக போட்டால் கூட நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்மளோட நண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நண்டில் நல்லா இறங்கியிருக்கு, நல்லா வெந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த குழம்பு வச்சுருந்தாலும் நண்டு கிரேவியை சைடிஷாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அசத்தலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு பெப்பர் கிரேவி எப்படி செஞ்சோன்றது பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிளான டிஷ், டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Chenna's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.